2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுடைய முக்கிய கணக்கு என்னங்கிறது பற்றி ஒரு தகவல் என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு கட்சியினரும் தேர்தல் பணிகளை வேகப்படுத்தி வராங்க. திமுக தலைமையில் கூட்டணி உறுதியான நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை இதற்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக வேணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் ரொம்ப தீவிரமாக முன்வச்சிட்டு வராங்க. விசிக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எங்களுக்கு நிறைய தொகுதி வேணுன்ற ஒரு கோரிக்கை முன்வச்சிட்டு வராங்க. கம்பேர் டு ஏற்கனவே போட்டியிட தொகுதிகளை விட திமுகவும் கடந்த முறை போட்டியிட தொகுதிகளை விட அதிக இடங்களில் போட்டியிடுவதற்கான முனைப்பில் இருக்காங்க. திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்து வருவதால் நிறைய கேள்விகள், தேர்தலை சந்தித்து வருவதால் நிறைய பலன்களை அனுபவித்து வராங்க. குறிப்பாக 2018ஆம் ஆண்டு இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி உருவான பின்பு அவங்க சந்தித்த அனைத்து தேர்தல்களையும் வெற்றி தான் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரியான ஒரு வலிமையான நிலையான கூட்டணி அமைக்க முடியாததால் அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது அப்படிங்கிறதா அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. கூட்டணி என்பது திமுகவிற்கு எந்த அளவிற்கு பலமாக உள்ளதோ சில இடங்களில் அது பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க வலுவாக இருக்கக்கூடிய சில தொகுதிகள் தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வருது. அந்த தொகுதிகளில் திமுக தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்த முடியாமல் போகுது. இதனால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அதிருப்தி அடைகிறாங்க. தொடர்ந்து மாற்று கட்சியினரே மக்கள் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் போகிறதால திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னா அதற்காக மாற்று கட்சி எம்எல்ஏக்களிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு ஒரு அதிருப்தி அடைகிறாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதியை சேர்ந்த மக்கள். தொடர்ந்து அந்த பகுதிகளில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகார மையங்களாக உருவாவதால் திமுக அந்த இடங்களில் தங்களுடைய பிடியை நடுவிடுவது போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படிங்கிறதா அந்த பகுதி திமுகவை சேர்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் இந்த முறை தொகுதிகளுடைய எண்ணிக்கையில் சமரசம் செய்து கொண்டாலும் எந்த தொகுதி என்பதில் கராராக இருப்போம் அப்படின்னு திமுக நிலைப்பாடாக இருக்கு. திமுக வெற்றி பெறாத தொகுதிகள் திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுவரை நடைபெற்ற எல்லா சட்டமன்ற தேர்தல்களையும் அந்த கட்சி வெற்றி பெறாத தொகுதிகள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு கிள்ளியூர், விளவங்கோடு, பெருந்துறை, கோவில்பட்டி இந்த தொகுதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் கிள்ளியூர், விளவங்கோடு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும், கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்திலையும், பெருந்துறை ஈரோடு மாவட்டத்திலையும் வருது. இதில் திமுகவினுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் திமுகவினுடைய உறுப்பினர்கள் அந்த தொகுதிகளில் இருந்து சட்டமன்றத்துக்கு போனது கிடையாது. நேரடியாக திமுக நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனது இல்லை. இதை மாற்றணும், இதை மாற்றி காட்டணும் அப்படிங்கிற முனைப்பில் திமுக இந்த முறை களம் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை திமுக போட்டியிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு திட்டமிட்டு அதற்கான பணிகள்லாம் முடுக்கி விட்டுருக்காங்க. இடதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாகவும் கோவில்பட்டி அறியப்படுகிறது. ஆனால் அண்மை காலங்களில் பார்த்தோன்னா தொகுதி மறுசீரமைப்புக்கு உட்பட்ட பின்பு தொகுதி தொடர்ந்து அதிமுகவின் வசமாக தான் இருக்குது. இந்த தொகுதியில் 2006 முதல் கடந்த 4 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவை வெற்றி பெற்றிருக்கிறது. 2011 முதல் தற்போது வரை ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்காரு அதிமுகவினுடைய கடம்பூர் ராஜு. 2021 சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி ஏற்பட்டது. அதிமுகவின் சார்பில் கடம்பூர் ராஜு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், திமுக சார்பில் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சீனிவாசன் இவங்கெல்லாம் களம் கண்டாங்க. இதில் திமுக கூட்டணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது தான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இதே தொகுதியில் 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்தா திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சுமார் 400 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசமாக இருந்தது. அந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து செயல்பட்டாங்க. மக்கள் நல கூட்டணி சார்பாக மதிமுகவின் விநாயகா ரமேஷ் போட்டியிட்டு 3வது இடத்தை பெற்றார். வைகோவினுடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதால மதிமுகவுக்கும் அங்கே ஒரு குறைந்தபட்ச ஒரு கணிசமான ஒரு செல்வாக்கு இருக்குது, வலுவாக இருக்காங்க. இருந்தாலும் மதிமுகவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரோ களமிறங்கினால் 3ஆம் இடமே சமீப காலமாக கிடைத்து வரக்கூடிய நிலையில் திமுக தன்னுடைய வேட்பாளரை இறக்கிய போது வெற்றிக்கு மிக பக்கத்தில் போனாங்க. அதனால் 2016 களமிறங்கிய
சுப்பிரமணியனுக்கு வாய்ப்பு அளிக்க திமுகவுடைய தலைமை திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சுப்பிரமணியன் மாவட்ட அமைச்சர் கீதா ஜீவன், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இவங்களுடைய குட்புக்கில் இடம்பெற்றிருக்கிறதால இந்த முறை அவருக்கு சீட் ஒதுக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதிமுக சார்பில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த கடம்பூர் ராஜு இந்த முறை மீண்டும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் களம் இறங்குவார் அப்படின்னா, அதே மாதிரியான அங்கு அதிக செல்வாக்கு கொண்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த சுப்பிரமணியனை களமிறக்கும் போது அந்த சமூக வாக்குகளை சிந்தாம செதறாம அள்ளலாம். அதோட வைகோ இருக்கிறதால அந்த குறிப்பிட்ட சமூக வாக்குகளும் இந்த பக்கம் வரும் அப்படின்னு திமுகவுடைய கணக்காக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் 2026 தேர்தலுக்காக திமுக, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே வியூகம் வகுக்க தொடங்கிட்டாங்க. தேர்தல் பணிகள்லாம் ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு. நெருங்க ஒவ்வொரு கட்சி நிலைப்பாடு வேட்பாளர் அறிவிக்கும் போது தான் இன்னும் நிறைய தகவல்கள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.